ஹலோ viewers, வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மேடம் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 2 to 3 hours ஆகுது. ஸோ கிரவுண்டில் தான் வந்து ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பேசிக்காக வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூ டர்ன் பண்ணுற விஷயம், ஸோ ஒரு வண்டியை வந்து எப்படி வந்து டர்ன் பண்ணுறது, இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கைட் பண்ணி பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ மேடம்கிட்ட பேசுவோம். ஹலோ மேம். ஹாய் சார். எஸ் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 2019லேருந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கேன் சென்னை கார் ட்ரைனர்ஸில். அப்புறம் ஒரு லாக்டவுனால் என்னால் ஜாயின் பண்ண முடியல. இப்போவும் நான் ஒரு 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சாருடைய ஷெடியூல் ஃபுல்லாகவே பிஸி தான். இப்போ என் சன்னுக்கு வந்து ஸ்கூல் லீவு. சரி, லீவ் டைமில் எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன். சண்டே தான் கால் பண்ணேன். அவர் இந்த 3 days தான் அவைலபிள், வெட்னஸ்டே, டர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாரு. இமீடியட்டாக பிளாக் பண்ணோம். இன்றைக்கி மார்னிங் கிளம்பும் போதே நல்ல மழை, எங்களுக்கு எங்கே போடுறதுன்னு தெரியல. சார் ஏதோ ஒரு கிரவுண்டை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். அண்ணாநகர்லேருந்து நாங்கள் வண்டலூர்கிட்ட வந்துட்டோம். கிரவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் 2 hours இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கூட யாராவது உட்காந்தாலே எனக்கு ஃபீலாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும். சார் இறங்கிட்டாலும் பயம் இல்லாமல் எப்படி ஓட்டணும் அப்படின்ற அளவுக்கு கிரவுண்டில் இப்போதைக்கு நல்லா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் ஓரளவுக்கு கற்றுப்பேன், மெயின் ரோட்டில் ஓட்டுவேன் நம்பிக்கை எனக்கே வந்துடுச்சு. சூப்பர் மேடம். தேங்க்யூ. நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு? அதுதான், லைக் எந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்படின்றது வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஸ்டெப்பு அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஏறினப்போ எனக்கு என்ன சொல்ல, ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் ஆகிறதுக்கே எனக்கு பயம்தான். ஆனால் சார் வந்து சும்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் இறங்கிட்டாரு. நான் சும்மா உட்காந்துக்கிறேன் மேடம், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் ஆக்சிலேட்டர் மட்டும் தொடாமல் இருந்தாலே உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும்ன்ட்டு அவர் சொன்ன மாதிரியே அதை டச் பண்ணாமல் போயிட்டு இருந்தாலே கரெக்டாக ஃப்ளோ போயிட்டுருக்கு. இன்கேஸ் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ஸ்லோ பண்ணணும்னா 3 step பிரேக் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு எந்த அளவுக்கு பண்ணால் கரெக்டாக வந்து அந்த ஜெர்க் இல்லாமல் வண்டியை வந்து எனக்கு நிறுத்தவே தெரியாது. ஆக்சுவலாக நானும் டிரைவிங் கிளாஸ் போயிருக்கேன் பிஃபோர் கோவிட், ஆனால் நான் பண்ணது கிடையாது. அப்படி எனக்கு இப்போ ஒரு 2 hours எனக்கு அது எப்படி பண்ணணும் அப்படின்றது அளவுக்கும் நல்லா தெளிவு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் யூ டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதையும் சீக்கிரம் முடிச்சுட்டு நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு மெயின் ரோடு வெளியே போயிடுவோம். மெயின் ரோடுக்கு கண்டிப்பா ஈவினிங் வீட்டுக்கு நானே எடுத்துட்டு போய் பார்க்கும் பண்ணிடுவேன் இன்னைக்கு. சூப்பர். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடமே வந்து அந்த கிளாரிட்டியை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி பக்காவாக வந்து கற்றுக்கணும், அதே மாதிரி ஒரு கம்மி டைமில் ஒரு 3 days கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மேடம் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணியே காமிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ட்ரைனிங் இருக்கும். ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்றத வந்து ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ சிங்கப்பூர், துபாய், மலேசியாலாம் வந்து கற்றுட்டு போயிட்டாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை, திருநெல்வேலியிலேருந்து கூட வந்து கற்றுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக அண்ட் சப்போர்ட் பண்ணி கிளியராக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து யோசிக்க வேண்டியதும் இல்லை. நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக 1 to 1 வந்து நம்ம ட்ரைனிங், அதுவும் ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். ஏன்னா மோர் தென் எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒரு 3 to 4 hours வந்து இப்போ நம்மளோட இந்த ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம லெஃப்ட் ஓகே. ஸோ 3 to 4 hours வரைக்கும் அவங்க நம்மளோட தான் ட்ரைனிங்கில் இருக்காங்க. எஸ், சூப்பர். ஸோ ரொம்ப நல்லாவே வந்து அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. ரெண்டாவது வந்து சேஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கும் அதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுது. எப்படி மேடம், என்ஜாய் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. நான் இந்த மாதிரி ஓட்டினதே கிடையாது. என்ஜாய் பண்ணி ஓட்டுவோன்னா தெரியாது. நான் டிரைவிங் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நேற்று நைட்லாம் தூக்கமே இல்லை. நம்ம என்ன ஓட்ட போகிறோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு 1/2 hourலேயே எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கெயின் ஆகிடுச்சு. எஸ். ஸோ தனியாகவும் வர ஒரு ஐ திங்க் 2 to 3 rounds தனியாகவும் ஓட்ட வச்சேன் அவங்கள. ஆமாம், அவர் இறங்கிட்டும் என்னை ஓட்ட விட்டார். அவர் இறங்கிட்டு நான் ஓட்டினேனா அப்படின்றது எனக்கே ஒரு டவுட்டு தான். கிரவுண்டாக இருந்தாலும் எனக்கு பயம்தான். இருந்தாலும் அவர் இல்லாமல் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சது. அவர் சொல்லி கொடுத்த டிப்ஸை வச்சுட்டு, லைக் ஆக்சிலேட்டர் ஃபாஸ்ட்டாக கொடுக்காம பிரேக்லேயே வந்து மூவ் பண்ணி நான் பண்ணேன் தனியாக வரைக்கும் மறுபடியும். கண்டிப்பாக மேடம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் தனியாகவே ஓட்ட போகிறீங்க.
ஸோ அதையும் நம்ம காமிக்க தான் போகிறோம். கண்டிப்பா நாங்க ஃப்ரைடே ஒரு வீடியோ போடுவோம். டெஃபினெட்லி ஃப்ரைடே இல்லை, இப்போ நீங்கள் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுலாம் காமிப்போம். ஸோ எப்படி அவங்க தூள் கலப்புறாங்க, ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்க எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகி வராங்கங்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க வியூவர்ஸ். அதனால் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது தான். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கன்ஃபார்ம்டு. ஸோ நீங்கள் எனிவேர் எனி லொக்கேஷன் வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணிவிடுவீங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கற்றுக்கணவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இப்போலாம் நான் யாரையும் நான் வெயிட் பண்ண வைக்கிறதில்ல, யாருக்கும் நான் வந்து காத்துக்கிட்டுலாம் இருக்கிறதில்ல, நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு வண்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு வந்து நம்ம கேரண்டி. ஸோ 3 days ட்ரைனிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கவும் ரெடியாக இருக்கோம். ஸோ அதனால் ஒரி பண்ணாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு வந்து ரேண்டமாக வந்து கிரவுண்டில் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்து மேடம் என்ஜாய் பண்ணி ஓட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணேன். அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் அவங்களுக்கு பக்காவாக வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடமுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா வாழ்நாள் வரலாறுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் தான் நிறைய பேரோட லைஃப்பில் வந்து வீக் ஆகுவாங்க. ஸோ கரெக்டாக ஓட்ட முடியாது, ரைட்டில் ஒன்று அடி வாங்கும், இல்லை லெஃப்ட்டில் அடி வாங்கும். ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு பக்கா சேஃப்டியை வந்து ஸோ அந்த கிரவுண்டில் தான் வந்து நாங்கள் செட் பண்ணி கொடுத்து மேடமை ஓட்ட வச்சுட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி க்ளீனாக வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு கையில் கீரையும் இன்னொரு கையில் ஸ்டேரிங்கையும் பிடிச்சி செம்ம சூப்பராக வந்து தூள் கலப்புறாங்க. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட பேசுவோம். ஹலோ. எஸ், வேறு லெவலில் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து கலக்குறீங்க. எப்படி மேடம்? ரொம்ப நல்லா பண்ணுறேன். ஸோ எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்? ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஓட்ட முடியுது. நல்லா ட்ரைனிங் கொடுக்குறீங்க. காலையிலேருந்து ரொம்ப பெயின் எடுத்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸ் எவ்வளோ நாளாக வீடியோ பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு? 1 yearக்கு மேலே பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். 1 yearக்கு முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் நாங்கள் வந்து பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போது புரியுது அவங்க ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே, அதுதான் மேடம் மெயின். ஸோ இப்போ நீங்கள் லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியுது இல்லையா, குவாலிட்டி என்னன்றது. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வரைக்கும் மார்னிங்லேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸாக ஓட்டிகிட்ருக்கோம். இந்த 6 ஹவர்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு எந்த மாதிரி கிளாரிட்டி கொடுத்து சொல்லி கொடுக்குறோம், எந்த மாதிரி மெத்தடில் ட்ரெயின் பண்ணுறோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவரையில் நான் 2 வாட்டி ட்ரைனிங் போயிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது போனது, அப்புறம் இன்னொருத்தர் பர்சனலாக ஒருத்தரை வச்சு கற்றுக்கிட்டேன். அது 2 இதை விட இது சூப்பராக இருக்குது. ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து ஓட்ட வச்சுட்ருக்கேன். இன்னொரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஓட்டினாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக வந்தது. ஸோ அதுவும் வந்து பக்காவாக பண்ணாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பண்ணிகிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடும் அவங்களுக்கு கிளியராக வந்துட்டுருக்கு. எஸ், சூப்பர் மேடம், க்ளீன்.